அப்துல் ஜப்பார் மல்லிப்பட்டினம். பிறப்பில் இஸ்லாமியனாக பிறந்து இஸ்லாமியனாக வளர்ந்து இடையில் இஸ்லாத்தை விட்டு விலகி தன்னுடைய மரணத்தை தழுவிய பிறகு அப்படிப்பட்டவரை இஸ்லாமிய மார்க்கப்படி அடக்கம் செய்யலாமா? இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருவர் இருக்கிறார், மார்க்கத்தை விட்டும் வெளியேறிவிட்டார், அதாவது முர்த்தத்தாகிவிட்டார். இவருடைய சட்டம் என்ன? பொதுவாக நம்முடைய மார்க்க தெளிவா சொல்லுது, வமை யர்ததித் மின்கும் அன் தீனிஹி ஃபயமுத் வஹுவ காஃபிருன் ஃபஉலாயிக ஹபிதத் அமாலுஹும். ஒருவர் முர்த்தத் ஆயிட்டா அதே நிலையிலே காஃபிராகவே இருந்து மரணித்தார். இறைவன் சரியான ஒரு நிபந்தனை போறான் பாருங்க. ஏன்னா மறுபடியும் இவர் திரும்பி வர்றது ஒரு சான்ஸ் கொடுக்கிறான் இறைவன். மறுபடியும் வரலாம், திரும்பி வரலாம். ஆனா முர்த்தத்தாயி ஃபயமுத் வஹுவ காஃபிருன், மூத்தா போற வரைக்கும் குஃப்ரிலே இருக்கிறார். இப்படி இருந்தா அவங்களுடைய எல்லா வணக்க வழிபாடுகளும் அழிந்து போய்விடும், முடிஞ்சு போச்சு. ஆனா ரூஹு பிரிவதற்கு முன்னால, அது ஒரு நொடி பொழுதா இருந்தாலும் சரிதான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ரூஹு பிரிஞ்சுன்னு வச்சுக்கிறங்க, முஸ்லீம் தான் அவர். அந்த முஸ்லீம் சொன்னாக்க இஸ்லாமிய முறைப்படி தான் அடக்கம் செய்யணும். ஆனா முர்த்தத் ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா, முர்த்தத் ஆகிறதுங்கிறது இன்னொன்னு நம்ம புரியணும். முர்த்தத்துங்கிறது அல்லாஹ், ரசூலு, குர்ஆன், மறுமை நாள் எல்லாத்தையும் ஒப்புக்கொண்டவருக்கு முஸ்லீம்ங்கிறோம்ல, இது எல்லாத்தையும் இப்ப நான் மறுக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அவர் முர்த்தத் ஆகிட்டார். எதுல ஏதாவது ஒண்ணு மறுத்தாலும் முர்த்தத்து தான். அல்லாஹ் ஒப்புக்கொள்றேன், மலக்குமார் ஒப்புக்கொள்ள மாட்டேன்டாரு, அவரும் முர்த்தத்தா போயிட்டார். எல்லாத்தையும் ஒப்புக்கொள்றேன், வேதத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேன் அப்படின்னா அவரும் முர்த்தத் ஆயிட்டார். ஏன்னா ஈமானில இருக்கக்கூடிய அந்த 6 விஷயங்களும் ஒரு ஆள் ஏற்படுத்தணும், அவர் ஒப்புக்கொள்ளணும். அப்பதான் அவர் ஈமானி ஃபர்தல் 6ன்னு சொல்லி கொடுப்பாங்க மர்சாக்கல்ல, அந்த 6 கரெக்டா இருக்கணும். 5 ஒப்புக்கொண்டார் ஒரு ஆளு, நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் ஏற்றுக்கொள்ளலன்றாரு, அப்பவும் அவர் முஸ்லிமா எடுக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ் சில்மி காஃபா, முழுமையாக இஸ்லாமிய கோட்டைக்குள் பிரவேசித்து விடுங்கள்ங்கறான். நான் 4 ஒப்புக்கொள்றேன், 2 விட்டுருவேன், 5 ஒப்புக்கொள்ள 1 விட்டுருந்தா முடியாது. அப்ப முர்த்தத்துங்கிற எதுக்கணும், நம்பிக்கை வச்சு பார்க்கணும், செயல்பாட்டை வச்சு பார்க்க கூடாது. ஏன்னா மூமின்ங்கிறது முஸ்லிம்ங்கிறது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மூமின் அப்படிங்கிறது உள்ளம் சம்பந்தப்பட்டது, இஸ்லாம் அப்படிங்கிறது உடல் சம்பந்தப்பட்டது. ஒரு ஆள் அல்லாஹ் ஒருவன், மறுமை நாள் உண்டு, வேதங்கள் நபிமா ஒப்புக்கொள்றாரு மனதளவிலே, இது ஈமான். ஒரு ஆள் தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, ஜகாத்து கொடுக்கிறாரு, ஹஜ்ஜி செய்கிறாரு, உடல் உறுப்புகள் மூலம் செய்யப்படும் வணக்கம், இது இஸ்லாம். ஒரு ஆள் மூமினா இருக்கிறாரு, தொழுவது இல்லை, வணங்குறது இல்லை, ஆனால் அவர் மூமின் தான். ஆனா ஒரு ஃபாசிக், குற்றவாளியாக இருக்கிறார், ஆனா மூமின் தான். எல்லாம் ஒப்புக்கொண்டுக்கிறார்ல. மற்றது அவர் அதுக்காக வேண்டி இப்படி சொன்ன உடனே மூமின் எல்லாம் தொலை வேணாம்னு சொல்லி போட்டாரு, ஷேக் அப்துல்லா ஜமான்னு சொல்லி போடாதீங்க, சட்டத்தை சொல்ல வர்றேன். ஆனா தொழாததினால் இறைவனிடம் தண்டனை இருக்கிறது. இறைவன் நாடினால் கடும் தண்டனை கொடுப்பான், அது வேறு விஷயம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, இறைவன் சிறுக்க வைக்கிறத மன்னிக்க மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, மற்ற பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிச்சிருவான் இறைவன். அப்போ ஒரு ஆள் தொழுவல, பாவம் தான், அல்லாஹ் நாடுனா மன்னிப்பான், இல்லைன்னா தண்டனை கொடுப்பான். ஒரு ஆள் விபச்சாரம் செய்யறான், அல்லாஹ் நாடுனா மன்னிப்பான், இல்லைன்னா தண்டனை கொடுப்பான். இந்த மாதிரி விஷயங்கள். அப்ப முர்த்தத்துல என்ன ஆகணும், ஈமான் இல்லாதவருக்கு தான் முர்த்தத்துங்கணும். ஒரு ஆள் ஈமான் கொடுக்கிறாரு, தொழுவல, வணங்கல, விபச்சாரம் செய்யறாரு, கல்லு குடிக்கிறாரு, வட்டி வாங்குறாரு, ஆனா ஈமான் மூமினா தான் இருக்கிறாரு, அவர் முர்த்தத்துன்னு சொல்ல முடியாது. அவர் மூமின், ஆனால் ஃபாசிக், பாவியாக இருக்கிறார். இப்படி தெளிவா வணங்க வேண்டும். இல்ல நம்ப வேண்டிய அந்த ஈமானையே இழந்து நிற்கிறார் என்றால் அவர் காஃபிர் தான். மறுபடியும் அவர் கலிமா சொல்லவில்லை, ஆனால் அவரை இஸ்லாம்